மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நிரந்தரமான ஆனந்தம், நிரந்தரமான திருப்தி என்பது எப்படி பெறுவது என்ற விஷயத்தை என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த விஷயத்தின் மீது சத்சங்கம் செய்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 17வது ஸ்லோகம். யஸ்மாத்மரதிரேவ ஸ்யாதாத்மத்ருப்திஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய கார்யம் ந வித்யதே. யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாதாத்மத்ருப்தஸ்ச மானவ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மனித வாழ்க்கையில் 4 க்ஷேத்திரங்கள் உள்ளது. பௌதிக க்ஷேத்திரம், பிராணமய க்ஷேத்திரம், மனோமய க்ஷேத்திரம் மற்றும் ஆன்ம க்ஷேத்திரம் என்பது 4 விதமான க்ஷேத்திரங்கள் உள்ளது. இந்த 4 க்ஷேத்திரங்களில் முக்கியமானது, அடிப்படையான க்ஷேத்திரம் ஆன்ம க்ஷேத்திரம் என்ற விஷயம் நாம் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டும். ஆன்ம க்ஷேத்திரத்தின் பற்றி விரிவாக யாரெல்லாம் அறிந்து கொள்வார்களோ, ஆன்ம க்ஷேத்திரத்தின் அனுபவங்கள் அனைத்தும் பெறுவார்களோ, ஆன்ம க்ஷேத்திரத்திலிருந்து செயல்கள் செய்வார்களோ, ஒவ்வொரு வார்த்தையும் ஆன்ம க்ஷேத்திரத்திலிருந்து கொண்டு வருவாங்களோ, அவர்தான் ஆன்ம ஞானி என்ற விஷயம் நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டும். அவ்விதமான ஆன்ம ஞானி ஆக வேண்டியதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள். ஆன்ம ஞானம் பெற்று ஆன்ம க்ஷேத்திரத்தில் யார் விளையாடுவார்களோ அவர் எப்பவுமே ஆனந்தமாக இருப்பார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்ம க்ஷேத்திரத்திலேயே நிலையான திருப்தி என்பது பெறுவார். இவரெல்லாம் ஆன்ம க்ஷேத்திரத்திலேயே எப்பொழுதும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பார். இவ்விதமான நிலையான ஆனந்தம் மற்றும் திருப்தி என்பது பௌதீக க்ஷேத்திரத்தில் மட்டுமே யாரெல்லாம் இருப்பார்களோ, வெறும் பௌதீகம் மட்டுமே வாழ்க்கை என நம்பி இருப்பார்களோ, அவருக்கு இந்த விதமான நிலையான திருப்தி, நிரந்தரமான ஆனந்தம் என்பது பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. பௌதீக க்ஷேத்திரத்தில் நாம் பெறும் ஆனந்தம் என்பது தற்காலிகமானது. அது பௌதீக பொருளின் மீது ஆதாரமாக இருக்கும். பௌதீக பொருள் என்பது தற்காலிகம். அதற்காக அதன் மூலமாக கிடைக்கும் ஆனந்தமாகட்டும் திருப்தியாகட்டும் தற்காலிகம்தான். இந்த விஷயத்தை புரிந்துக்கணும் எல்லாருமே. அதற்காக இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக ஆன்ம க்ஷேத்திரத்தில் பிரவேசம் என்பது செய்யணும். ஆன்ம க்ஷேத்திரத்தில் பிரவேசம் செய்யணும் என்றால் அது வெறும் தியானத்தின் மூலம் மட்டுமே சாத்தியம். தினமும் தியானம் செய்யும் போது ஆன்ம க்ஷேத்திரத்திற்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கிட்ட போயிட்டே இருப்போம். ஒரு நாள் ஆன்ம க்ஷேத்திரத்தில் நுழையும் போது இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரமான திருப்தி, நிரந்தரமான ஆனந்தம் என்ற விஷயம் புரியும் போது நம்முடைய மனோமய க்ஷேத்திரம் ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சத்தியத்துடன் அறிவியல் பூர்வகமாக யோசிக்கும் என்பது ஒரு பழக்கமாகிவிடும். யாரெல்லாம் அவருடைய மனோமய க்ஷேத்திரம் என்பது அறிவியல் பூர்வகமாக வைத்திருப்பார்களோ, அவருடைய பிராணமய க்ஷேத்திரம் எப்பவுமே ஆற்றல் மிக்க வாய்ந்ததாக இருக்கும். பிராணமய க்ஷேத்திரம் ஆற்றல் மிக்க வாய்ந்ததாக இருக்கும்போது பௌதீக க்ஷேத்திரம் ஆரோக்கியமாக இருக்கும். பௌதீக உடல் எப்பவுமே சக்தியுடன் நிறைந்து இருக்கும். சக்தி எங்கெல்லாம் இருக்குமோ அந்த பௌதீக உடல் மாம்ச பிண்டமாக இருக்கும் உடல் மந்திர பிண்டமாக மாறிவிடும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு தான் யோகிமார்கள் எல்லாரும் எப்பவுமே ஆனந்தமாக இருப்பார். எதற்காக என்றால் எப்பவுமே அவருடைய பார்வை, அவருடைய நிலைமை ஆன்ம க்ஷேத்திரத்திலேயே இருக்கும். ஆன்ம க்ஷேத்திரத்திலிருந்து பௌதீக வாழ்க்கை என்பது வாழும்போது நான் இந்த உடலே கிடையாது, நான் அந்த ஆன்மா என்ற விழிப்புணர்வுடன் இருப்பார். அந்த விதமான ஆன்ம ஞானி, அவ்விதமான யோகியாக வாழ்க்கை வாழ்வதுதான் நம்முடைய நோக்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
மனித பிறவியின் நோக்கம். அதற்காக தினமும் தியானம் செய்வோம், புத்தகங்களை வாசிப்போம், சத்சங்கத்தில் இணைவோம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ்.